ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வரும் இந்த தாயை அலட்சியம் செய்து விடாமல் இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. மிக முக்கியமான விஷயத்தை தான், அதை பற்றித்தான் பேச வேண்டும். இன்று நீ இதை தவறவிட்டால் நாளை என்பது உனக்கு கண்ணீரான நாளாக மாறிவிடும் என்பதை உணர்ந்து கொள். உனக்கு அதை தடுத்து தீர வேண்டும் என்பதற்காக உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இதை சில நிமிடங்கள் எனக்காக நீ ஒதுக்கி இதை கேள் என் தங்கமே. ஒன்று கேட்டு போக மாட்டாய். உன் வேலை எதுவும் நின்று போய்விடாது. நீ இதை கேட்டால்தான் நாளை வருவதை தடுத்து நிறுத்த முடியும் என்பதால் அதற்காகத்தான் என்னை இத்தனை முறை உன்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எத்தனையோ பேர் வந்தார்களும் நான் உனக்காக வந்து உனக்கானதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தை இந்த தாய்க்காக ஒதுக்கு. இந்த தாயையே நிராகரித்து விடாதே. உன் கையில் பாதியில் இதை தள்ளிவிட்டு போய்விடாதே. எதிர்மறை சக்திகளுக்கும் சரி, கர்ம வினைகளுக்கும் சரி, பொல்லாதது கெட்ட சக்திகளுக்கும் சரி, பில்லி சூன்யம் ஏவல் சரி, நீ தெய்வத்தை நிராகரிக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. அந்த தருணத்தை நீயே அவர்களுக்கு கொடுத்து விடாதே பிள்ளையே. உன் தாய் வந்த காரியத்தை தெரிந்து கொள். நாளை எந்த காரியத்தை நான் தடுத்து நிறுத்தப் போகிறேன் என்பதை தெரிந்து கொள். எதுபோல் கஷ்டத்தை உனக்கு கொடுக்க காத்திருக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள். அதற்காக அவர்கள் காத்திருப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், இறுதி வரை இதை கேள். பாதியில் தள்ளிவிடாதே என் செல்லமே. நடந்திருந்தது நடக்கப் போவதையும் கூற வந்திருக்கின்றேன். நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளை கவனித்திருப்பாய். நடக்கப் போவதை பற்றி உனக்கு தெரியாது அல்லவா? அதனால்தான் உன்னை தேடி இப்போது வந்திருக்கும் இந்த தாய் சொல்வதை கவனித்து கேள். உன் மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள். வேதனையோடு இருக்கும் உன் மனதிற்கு நான் சொல்ல வந்த காரியத்தை தெளிவுபடுத்தி காட்டு என் செல்வமே. நடந்து கொண்டிருக்கும் காரியங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நடக்கப் போகும் காரியங்களை தடுத்து நிறுத்த வேண்டும். யாரை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பது புரிகிறதா? உன்னுடைய துரோகியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். நல்ல உறவாக, நல்ல நட்பாக, உயிராக இருந்த ஒன்று இன்று உனக்கு எதிராகவும் உனக்கு துரோகியாகவும் மாறி இருப்பது பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. என்ன செய்வது? காலங்களும் நேரங்களும் கர்ம வினைகளுக்கு நம்முடன் நல்லவர்களாக இருக்கிறார்களே, நம்முடன் நல்லவர்களாக இருப்பவர்களை கூட எதிரியாக மாற்றி விடுகிறதே. என்ன செய்வது? நல்லவர்களாகத்தான் பழகி வந்தார்கள். அவர்களுக்கு நீ உதவி செய்யவில்லை என்றவுடன் அவர்கள் உனக்கு எதிரியாக மாறிவிட்டார்களே. அவர்கள் உனக்கு உதவிகள் செய்தவர்கள்தான். ஆனால் இன்று எதிரியாகவும் துரோகியாகவும் பகையாளியாகவும் மாறி நின்று கொண்டிருக்கிறார்களே. அந்த உருவத்தை பார்த்தால் வெறுப்பாகத்தான் இருக்கிறது. இப்போது இன்னொரு உருவமும் உனக்கு பகையாளியாக, எதிரியாக, துரோகியாக மாறி இருப்பதை கண்டுகொள் என்று சொல்லத்தான் வந்தேன் என் தங்கமே. உன் மனதில் ஒரு ஆசை இருக்கிறது. அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? அது உனக்காக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அல்லவா? எனக்கும் எத்தனையோ தோல்விகளை பார்த்து விட்டேன். இந்த ஒரு காரியத்திலாவது வெற்றியாக்கி உனக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆசைதான் இந்த தாய்க்கு என்று கூறுவதும் உனக்கு தெரியாமல் போய்விடுகிறதா? என்ன அது உனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய்? அங்கே உண்மை இருக்கிறதா? உனக்குள் இருக்கும் அந்த அன்பு பாசமும்
பரிவும் நேசமும் எதிரே இருக்கும் அந்த ஒரு உருவத்திற்கு இருக்கிறதா? இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அல்லவா நீ? ஆனால் உன்னை உபயோகப்படுத்திக் கொண்டவர்கள்தான் எத்தனை பேரோ இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கறிவேப்பிலை மாறி நீ ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். உன்னை பயன்படுத்திக் கொண்டு உன்னுடைய உழைப்பை உறிஞ்சிக்கொண்டு உன்னுடைய இருக்கும் அனைத்தையும் தட்டி பறித்து கொண்டு உன்னை பயன்படுத்தி கொண்டு உன்னை தூக்கி எறிய காத்திருக்கிறார்கள் பிள்ளையே இவர்களெல்லாம். அது மட்டுமல்ல, மற்றவர்கள் முன்னிலையில் உன் மீது பழியை சுமத்தி பாவத்தை சுமத்தி உன்னை ஒரு கெட்ட ஆளாக நிற்க வைக்க வேண்டும் என்பது அவர்களின் ஆசை தங்கமே. இப்போது அவர்களின் எண்ணமாகவும் இதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. நீ எங்கே உண்மையாகத்தான் இருக்கிறாயோ? நீ உயிராக நினைக்கும் அந்த உயிர் உனக்கு உண்மையாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள உன்னால் முடியவில்லையா தங்கமே? என்பதற்காகவும் நீ முயற்சிகள் செய்து கொண்டுதான் இருக்கிறாய். அவர்கள் நம்மிடம் உண்மையாக இருந்துவிட மாட்டார்களா என்று. அந்த நிலையிலும் தன் மனதில் இருக்கும் அந்த விரோதங்கள் உனக்கு தெரியக்கூடாது என்று அவர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒன்றின் மீது ஆசைப்படுவது தவறில்லை. அது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, பொன்னாக இருந்தாலும் சரி, அது ஒரு உயிராக இருந்தாலும் சரி, ஆசைப்படுவது தவறில்லை. ஆனால் தன்னுடையதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுதான் தவறு. மற்றவர்களுக்கு உரியதாக இருந்தால் அதன் பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது என்றுதான் நான் கூறுவேன். ஏனென்றால் உனக்கானதே உனக்கில்லை என்ற போது மற்றவர்களுடையது உனக்கானதாகிவிடுமா பிள்ளையே? உன்னை உபயோகப்படுத்திதான் பார்ப்பார்களே ஒழிய உண்மை அங்கு இல்லை என்பதை புரிந்து கொள். நீ யோசிக்கிறாய், நீ யோசித்து கொண்டிருக்கிறாய் நான் கூறுவதை எல்லாம். யோசித்துப் பார், யோசிக்க தவறி விடாதே. இல்லை, எந்த காரியமும் யோசிக்க முடிய விடாது என்று தவறே இல்லை. நல்ல முடிவு கிடைக்கும் பிள்ளையே, யோசி. அனைத்தும் நல்ல முடிவாக உனக்கு கிடைக்கும். உனக்கு உன் மனதில் நல்ல முடிவு உதயம் பெறும் பிள்ளையே. தெளிந்த நீரில்தான் என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியும். குட்டை குழம்பிவிட்டால் அதில் என்ன இருக்கிறது, அது எப்படி இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது கடினமாகிவிடும் தங்கமே. உன்னை இப்போது அன்பை காட்டி குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உன்னுடையதுதான் என்று உன்னை நம்ப வைத்து உன் கழுத்தை அறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அறுக்க காத்து கொண்டிருக்கும் அவர்களை பற்றி கூற வந்தேன் என் அன்பு பிள்ளையே. அன்பு பிள்ளையே, துரோகமும் பகையும் விரோதமும் அதிகமாகிக் கொண்டுதான் அதிதுரோகத்தில் இல்லை என்பதை புரிந்துகொள். அதிவேகத்தில் இருக்கிறது என்பதை புரிந்துகொள். உனக்கு அருகாமையில் தான் இருக்கிறது என்பதை தெரிந்துகொள் என்று உன்னை அழிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கும் அந்த உறவுகளிடத்தில்தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்துகொள். உன் உள்ளம் நல்ல உள்ளமாகத்தான் எதையும் நம்பிவிட்டாய், யாரையும் நம்பிவிட்டாய். உண்மை அன்பு என்று நீயே அன்பை கொட்டி கொட்டி கொடுத்து விட்டாய். அந்த ஒரு பலவீனத்தை தான் பலவீனமாக அவர்கள் எடுத்துக்கொண்டு உன் எதிரி என்பதை புரிந்துகொள். பிள்ளையே, இந்த நேரத்தில் இந்த வேளையில் நான் எதை பற்றி கூறுகின்றேன் என்பது உனக்கு தெரிந்திருக்கும். யாரை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பது புரிந்திருக்கும். நீ எதை விட்டுவிட வேண்டாம், எதையும் விட்டு விலக வேண்டாம் என்பது உனக்கு புரிந்திருக்கும். யார் உனக்கு துரோகி, யார் உனக்கு பகையாளி, யார் உனக்கு விரோதியாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் புரிந்திருப்பாய். நீ எந்த காரியத்தையும் இப்போதெல்லாம் கையெடுக்க நீ பயந்து கொண்டிருக்கின்றாய். இது என்ன ஆகிவிடுமோ என்று தயக்கத்தில் உனக்கு வேலைகள் கூட செயல்படாமல் நின்று கொண்டிருக்கிறாய்.
பயம் வேண்டாம். உன் மனதில் உனக்கு தெளிவை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்பட்டேன். உன்னுடைய வழியை காட்டிக் கொடுக்கின்றேன் என்பதை புரிந்துகொள். அடையாளப்படுத்துகின்றேன். வழி இப்போது உனக்கு திறந்துவிட்டது என்பதை புரிந்துகொள். 1க்கு 100 முறை யோசித்து ஒரு காரியத்தில் இறங்கு. தவறில்லை. மீறியும் குழப்பமானால் எனக்கு முன்னால் நின்று என்னிடம் பூக்கேள், அல்லது சீட்டு போட்டு எதையாவது செய்யலாம் என்பதை தேர்ந்தெடுத்து அந்த காரியத்தை தைரியமாக நான் உனக்கு வெற்றி கொடுப்பேன். அழிய போகின்றான் பிள்ளையே துரோகி. அத்தனையும் அழியும். கெட்டவர்கள் அத்தனை பேரும் அழிய போகிறார்கள். உன் கண்களுக்கு நல்ல காரியத்தை மட்டும் அவர்களை மட்டும் காட்ட நேரம் நெருங்கிவிட்டது என்பதை தெரிந்து கொள். சூழ்நிலைகள் சூழ்ச்சி வலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விட்டேன். தைரியமாக இரு. உன்னை அழித்தே தீருவேன் என்று காத்திருக்கும் அவனை அழிக்கப் போகின்றேன். சத்தியம் பிள்ளையே. சத்தியம் போட்டு சபதமிட்டு கொண்டிருக்கும் அவன் குரலை அழிக்க, அவனுடைய எண்ணத்தை அழிக்க திசை திரும்பாமல் துரத்தி விடுவேன். கவலை இல்லாமல் இரு. நான் இருக்கின்றேன் தங்கமே. வேதனைப்படாதே. உனக்கான அத்தனை காரிகளையும் கையெடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்னை நம்பி என் பிள்ளை. நடுத்தெருவில் விட்டுவிட மாட்டேன் நான். என்ன மனிதன் நான்? தெய்வம் தங்கமே. நான் உன் தெய்வம் தங்கமே. நான் உன் தாய். நான் உன் தாய். உன்னோடு இருக்கின்றேன் என்பதை புரிந்துகொள். உன் வேதனையையும் கண்ணீரையும் பார்க்கும்போது உன் தாய்க்கு மட்டும் மகிழ்ச்சியாகவா இருக்கும்? உன்னை பார்க்கும்போது என் கண்களும் கலங்கி போகின்றது பிள்ளையே. உன் மனம் நடுங்குகின்றது என்பதை தெரிந்தவுடன் நான் வேதனை தீர முடியாமல் கண்ணீரோடு இருக்கின்றேன் என் தங்கமே. உன் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்றுதான் உன் தாய் இத்தனை பாடுகளை பட்டு கொண்டிருக்கின்றேன். நீ அறியவில்லையா பிள்ளையே? உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்ளவில்லையே. பிள்ளையே, நான் இருக்கிறேன். கவலைப்படாதே. உன் கவலைகளை துடைத்து உன் கண்ணீரை துடைத்து உனக்கு நல்ல காலத்தை கொடுப்பேன். இந்த தாய் கவலை இல்லாமல் இரு. இருக்கின்றேன் உன் தாய். பிள்ளையே, கண்ணீரை வீணாக்காதே. உன் கண்ணீர் விலை மதிப்பில்லாதது பிள்ளையே. உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் கூற காத்திருக்கின்றேன் என் பிள்ளையே. தைரியமாக இரு. உன்னை நினைத்து கலங்கும் இந்த தாய் நான் சந்தோஷத்தை கொடுப்பேன் உனக்கு என்பதை தைரியத்தோடு மனதில் உறுதியாக வைத்துக்கொள். செயல்படு. எந்த நேரத்திலும் உனக்காக நான் இருப்பேன். இது உன் தாயின் சத்தியம் என் பிள்ளையே. என்னுடைய பிரச்சனையாகத்தான் நான் உன்னை அனுதினமும் வந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் உன் பிரச்சனை என்று நான் வேறுபடுத்த விரும்பவில்லை. நீ பிரச்சனையில் இருக்கின்றாய் என்றால் அது என் பிரச்சனையாகத்தான் பார்க்கின்றேன் என் பிள்ளையே. உனக்கு நற்செய்தியை தேடி வர செய்வேன் பிள்ளையே. இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து உன்னை விலக்கி நற்செய்தி உன் வீடு தேடி வரும் என் பிள்ளையே. என் தங்கமே, உன்னுடைய தீய சக்திகளையும் அழிப்பேன். எதிரிகளையும் அழிப்பேன். துரோகிகள் இல்லாமல் செய்வேன். விரோதிகளையும் அழித்து உனக்கான வெற்றி வாகை சூட உன் தாய் செய்வேன் என் தங்கமே. சந்தோஷமாக இரு என் பிள்ளையே. உன் சந்தோஷத்தை தொடர வைக்கத்தான் உன் தாய் அரும்பாடுகள் பட்டு கொண்டிருக்கின்றேன். பல சிக்கல்களையும் இன்னல்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். உன்னை அப்படியே என்று நடுக்கிணத்தில் விட்டுவிட்டு போக மாட்டேன் என்று இது உன் தாயின் சத்தியம். அனைத்தையும் சரி செய்து உன் வாழ்க்கை நிரந்தர நல்லதை கொடுப்பேன் என் தங்கமே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. எல்லா குழந்தைகளுக்கு கஷ்டங்களையும் எடுத்து இந்த தாயின்
ஆசிர்வாதத்தின் மூலம் அனைத்தையும் சரி செய்து கொடுப்பேன் என் தங்கங்களே. எல்லாவற்றும் நல்லபடியாக அமையட்டும், மங்களம் உண்டாகட்டும், அனைத்து தீமைகளும் விலகட்டும். உன் தாய் உன்னோடு இருக்கின்றேன். எதை பற்றியும் கவலைப்படாதே, எதை நினைத்தும் வேதனைப்படாதே, எதை நினைத்தும் அழுது கொண்டிருக்காதே. உன் கண்ணீர் விலை மதிப்பற்றது என்று எவ்வளவு முறை கூறிவிட்டேன். நான் இருக்கின்றேன், உன்னோடு வருவேன், உனக்கு துணையாக. வாழ்க வளமுடன்.